ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல வெட்டுப்புலி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவன் ஒரு முறை தேவையில்லாம ஒரு கிராமவாசி மீது பழிய சொல்லி பஞ்சாயத்தை கூட்டுறான். பஞ்சாயத்திலையும் கிராமவாசிக்கு தண்டனை கிடைக்குது. அதுக்கப்புறம் வீட்டிற்கு வந்த வெட்டுப்புலியின் மனச்சாட்சி அவனை உறுத்த ஆரம்பிக்குது. கிராமவாசி மீது தான் தேவையில்லாம பழி சொன்னதை எண்ணி வருத்தப்படுறான். எனவே தன் பாவத்திற்கு ஏதாவது பிராயச்சித்தம் உண்டா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். என்ன பிராயச்சித்தம் செய்வது அவனுக்கு தெரியல. எனவே அந்த ஊரில் இருந்த ஒரு துறவியிடம் போனான். துறவியாரே, நான் இந்த கிராமத்தில் வசிக்கும் ஒருத்தர் மீது வீண் பழி சொல்லிட்டேன். அது என் மனதை உறுத்த ஆரம்பிக்குது. அந்த பழி சொன் பாவத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வழி கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறான். உடனே துறவி கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு இரவு 3 இடம் இலவு மஞ்சை எடுத்துட்டு போய் அந்த கிராமவாசியின் வீட்டு முன்பு பறைப்பு போட்டு விட்டு வந்துரு. நாளை வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்றாரு. வெட்டுப்புலியும் அந்த இலவு மஞ்சை கொண்டு போய் அந்த கிராமவாசியின் வீட்டு முன்பு பரப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் மறுநாள் துறவி கிட்ட போய், துறவியாரே, என் பாவம் போயிருக்குமா இந்நேரம் அப்படின்னு கேட்கிறான். உடனே துறவி, வெட்டுப்புலி, நீ இப்போது அந்த கிராமவாசியின் வீட்டிற்கு போ. அங்க வீட்டு முன்னாடி நேற்று இரவு நீ பரப்பி வைத்த அந்த பஞ்சை மீண்டும் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வெட்டுப்புலியும் மிகுந்த ஆவலோட ஓடுறான். ஆனா அங்க ஒரு விரல் அளவு கூட பஞ்சு இல்லை. எல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு. அதனை கண்ட வெட்டுப்புலி திடுக்கிறான். மீண்டும் துறவி கிட்ட ஓடி வர்றான். துறவியாரே, நேற்றிரவு நான் கிராமவாசி வீட்டின் முன்பு போட்டு வச்சிருந்த அந்த இலவு மஞ்சு ஒரு துளி கூட அங்க இல்ல, என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறான். துறவி சிரித்ததுக்கு அப்புறம், வெட்டுப்புலி, நீ விரித்து போட்டு விட்டு வந்த பஞ்சு இப்போது மீண்டும் எப்படி அள்ள முடியாதோ அதே போல நீ ஒருவர் மீது கூறிய பழியையும் அதனால் உனக்கு ஏற்பட்ட பாவத்தையும் மாற்ற முடியாது. திரும்பி வர முடியாத பஞ்சை போன்றதுதான் உன் பழி சொற்களும். அவற்றை இனி திரும்பி வர முடியாது. உன் மனச்சாட்சியிடமே உன் தவறுக்கான மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிடுறாரு. வெட்டுப்புலிக்கு உண்மை புரிஞ்சது. அன்று முதல் மற்றவர்கள் மீது பழி சொல்லும் குணத்தையே விட்டுட்டான். பிறர் மீது வீண் பழி சுமத்துவதால் பலன் ஏதும் கிடைப்பதில்லை அப்படிங்கிறத உணர்ந்தா வெட்டுப்புலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எனக்கு படிச்சதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.